ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். பேசிக்காக நிறைய டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஃபீல் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் நிறைய வரணும். நீங்கள் என்ன தான் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தால் தான், நான் சொல்கிறது வெளியில் கடையாக போட்டாலோ இல்லை வீட்டிலையே வந்து ஒரு சைடு எடுத்து கடையாக கன்வெர்ட் பண்ணி, இதுதான்ப்பா காலையில் நான் போனேன்னா ஈவினிங் தான் எல்லா வேலையும் இதுக்குள்ளே முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து தைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா தச்சிட்டே இருப்பேன். அதாவது கண்டினியூஸாக என்னால் வந்து அதுக்கு டைம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க கஸ்டமர்ஸ் வரலைன்னா கஷ்டம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கஸ்டமர்ஸை வர வைக்கிறது அப்படிங்கலாம் நிறைய வந்து வீடியோஸ் போடுவாங்க. நிறைய நானே பார்த்துருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது 4 பேருக்கு தெரியணும். அந்த 4 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த 4 பேர் நம்மக்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட வெளியில் ஒரு 4 பேர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்படி தான் வரணும், ஓகேவா? ஆனால் எனக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நான் பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணேன். ஆல்ரெடி எனக்கு டெய்லரிங் தெரியும். ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகிறது இப்போதைக்கு செட் ஆகாது, வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணலான்னா ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும், இதிலே பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஓகே பண்ணுறவங்க கரெக்டாக பேசிக்லேருந்து கரெக்டாக பண்ணிடலாம். வெறும் டெய்லரிங் மட்டுமே போகக்கூடாது. டெய்லரிங்காக இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெறும் யூடியூப் பார்த்தே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆரி கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேபி வந்து ஒரு 5 months 6 months இருக்கும்போது ஆரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு போட்டேன், சொதப்பினேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எல்லாத்தையுமே தாண்டி பேசிக்லேருந்து நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொருத்தருக்காக தெரிகிற மாதிரி அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில வந்து நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ கரெக்டான ஸ்டெப்பில் தான் மூவ் போயிட்டுருக்கோம், அதாவது கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பீக் கொடுக்கும். அதாவது ஓகே கரெக்டாக வந்துருச்சு, நீங்கள் 4 பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அந்த 4 பேருக்கும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே இருந்ததாக தான் இப்போ மைனஸ் பாயிண்ட்டாகவே ஆயிடுச்சு. ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து பெரிய ஊர், நிறைய ஃபெஸ்டிவல், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். மினிமம் முகூர்த்த டேஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த கல்யாண சீசன் எல்லாமே மினிமம் 3 to 4 மேரேஜ் ஊர்லேயே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கவே தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். நம்ம சூஸ் பண்ணுற தொழில் வந்து அந்த இடத்துல சர்வைவ் ஆகணும். இப்போ இந்த நிமிஷத்துக்குன்னு இல்லை, இது போக போக வந்து அந்த இதுவும் லாஸ் ஆகாமல் அதிகமாகணுமே தவிர லாஸில் போகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ணதும் கரெக்டு, இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். ஆனால் நாள் போக போக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை வச்சுருக்கிறதால எனக்கு கண்டினியூவாக ப்ளவுஸ் வருது. ஒன்றா வரும். எனக்கு ஆரம்பத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு தெரியாதப்போ ஒன்றா வரும், நல்லா இருந்துச்சு. ஒன்றா வரும், ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஒரு சிலது நைட்லேயும் பகல்லையும் முழிச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன், நல்லா இருந்துச்சு. பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எல்லா திருவிழாவும் நானும் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாகணும். இப்போ இந்த மாதிரி டெய்லரிங் இந்த மாதிரியான தொழில் எல்லாமே எப்படின்னா, தீபாவளி இந்த மாதிரி நல்ல நாள்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற வேலையை விட இதில் முழுக்க உட்காந்தா தான் அப்போ தான் எடுக்கவே முடியும். நார்மல் டேஸை விட அந்த டைமில் வர ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து காசை டக்குன்னு பார்க்க முடியும். அதாவது நம்ம உழைப்புக்கு ஏற்ற கூலி வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்ம செய்கிற வேலை ஒரு லாபம் கொடுக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, என்னால் வந்து அந்த டைம் மட்டும் போக முடியல. ரீசன் என்னென்னா, இதே பெரிய ஊர், இதே ஃபெஸ்டிவல் தான் ரீசன். எது வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அதுதான் மைனஸ் பாயிண்ட். அந்த எல்லா ஃபெஸ்டிவலையும் நானும் கொண்டாடி ஆகணும், அது எல்லாத்துக்கும் நான் செஞ்சாகணும், வேலையும் செஞ்சாகணும், அந்த எல்லா கோயிலுக்கும் நானும் போய் ஆகணும், எல்லாமே நான் பண்ணி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஸ்டிச் பண்ணுறது பிடிக்குது, அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பிடிக்கல. இதால் தான் நான் ஸ்டிச்சிங்க்கு வந்தேன். பட் இப்போ அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, வர ப்ளவுஸை நான் வாங்குறதும் இல்லை, அந்த மாதிரி ஒரு டைம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு என் உடம்பையும் வருத்திக்கிட்டு பண்ணால் தான் உண்டு. பட் அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கஷ்டப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.